ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மூவி தான். என்ன மூவி அப்படின்னா 2008 ரிலீஸ் ஆன டேக்கன் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒரு சிஐஏ ஏஜென்ட் தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோட கதை. தான் பொண்ணு ஏன் ப்ரோ அவர் காப்பாற்றணும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து சொல் வார்த்தையை கேட்காம பாரிஸுக்கு நான் போயே ஆவேன் அப்படின்னு போய் ஒரு கும்பல்கிட்ட மாட்டிடுவா. அந்த கும்பல்கிட்ட இருந்து இந்த சிஐஏ, ஸோ இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார். ஸோ ரிட்டையர்ட் சிஐஏ எப்படி தன் பொண்ணை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அப்பா பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற பாசம் தான் இதை காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதே ஏன் ப்ரோ எடுத்துகிட்டு வந்த, அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் இந்த படத்தை பார்க்கும்போதுல ஒரு மினி ஜான்விக் ஸ்டைல் ஆஃப் மூவியை தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த டைம், ஸோ 2008 அப்படிங்கும்போதுல வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அண்ட் இதோட ஸ்டோரி வந்து நல்லா இருக்குது. குவாலிட்டியும் சரி, ஸ்டோரியும் சரி, ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒரு மூவியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை கிஃப்ட் ரேப் பண்ணுறாரு. ஏன் ப்ரோ அவர் கிஃப்ட் ரேப் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ அதுக்காண்டி ஒரு கிஃப்ட்டு தான் இவர் வாங்கிட்டு வந்திருப்பார். இவருமே இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடம், அதாவது இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க இல்லையா, பிரிஞ்சு வந்ததுனால அவங்க அம்மா வந்து வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வீட்டுக்கு தான் இப்போது நம்மளோட ஹீரோ, ஸோ ஹீரோவோட நேம் வந்து பிரையன். ஸோ பிரையன் வந்து இங்கேருந்து அந்த ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் தன்னோட கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகும்போதுல அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இது நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு. இவருமே அதை நினச்சி பெருமைப்படுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீட்டோட ஒருத்தன் இருப்பான்ல, ஸோ அவங்க அம்மாவோட 2வது புருஷன், ஸோ அவன் வந்து ஒரு குதிரையவே கொண்டு வரான். இதை பார்த்த உடனே இவங்க அப்பா தந்த அந்த ஒரு கிஃப்ட்டை வந்து அதே இடத்துல கீழே வச்சுக்கிட்டு அந்த குதிரையை பார்த்துக்கிட்டு நேராக ஓடி போய் அந்த குதிரை மேலே ஏறி அவன் அங்கே இங்கேயும் சுற்றி ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா வந்து இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவளும் போகிறா. ஸோ அவளோட பொண்ணோட நேம் வந்து கிம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே இவர் வந்து ரொம்ப சோகம். ஸோ தன் பொண்ணுக்கு வந்து தன்னால் இவ்வளோ தான் முடியுது, இதை பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனாலும் அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வந்த உடனே இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவும் வருத்தப்படுறாரு. இதனால அவர் நேராக வருத்தப்பட்டு அப்படி நேராக வீட்டுக்கும் போயிட்டார். வீட்டுக்கு போய் அப்படியே சோஃபாவில் இருக்கும்போதுல அந்த டைம் வந்து காலிங் பெல் அமுக்கிற சத்தம் கேட்குது. யாருடா அப்படின்னு வெளியே போய் பார்த்தா, நம்ம தான் சோகத்தில் இருந்தால் தான் கை கொடுக்குற ஒரே ஆளுங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வராங்க. அவங்களுமே சும்மா வரல, கையில் பீர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி, நீ ரிட்டையர்ட் ஆகிட்ட, ஸோ உனக்கு வேலை வந்து அவ்வளோவா எதுவுமே கிடைக்க மாட்டேக்கு, நான் வந்து உனக்கு ஒரு வேலை தரேன். அதாவது ஒரு சிங்கர் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டியாக போகணும், உனக்கு சம்மதமானு கேட்குறாங்க. ஸோ இவருமே எனக்கு ஓகே தான், நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அங்கே செக்யூரிட்டி வேலைக்குமே போகிறாங்க. அண்ட் ஏன் இவர் வந்து போவார் அப்படின்னா, இவரோட பொண்ணு வந்து ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இவர் பொண்ணுக்கு வந்து இருக்கும். அதனாலேயே இவர் வந்து அங்கே இருக்கிற சிங்கர்கிட்ட நம்ம செக்யூரிட்டியாக போகும்போதுல அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போதுல தன்னோட பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து நம்மளால் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு அப்பாவாக என்னோடய கடமை தானே இது அப்படிங்கிற மாதிரி அவர் ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அண்ட் இவங்க போனதுக்கப்புறம் ஒரு செலிப்ரிட்டிக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே அங்கே நடக்குது. அண்ட் இவருமே போய் கேட்காரு. போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒத்துக்கிடலை. பட் 2வது வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டு கீழே இறங்கி வரும்போதுல ஒரு க்ரௌடாக உள்ளே வந்துருவாங்க. ஒரு க்ரௌடே உள்ளே வரும். ஒரு செலிப்ரிட்டிக்கு ஒரு ஃபேன் பேஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெரிய க்ரௌடு வந்து வர பார்க்கும். ஸோ அதை வந்து இவங்க எல்லோரும் தடுப்பாங்க. அப்போ வந்து பிரையன் வந்து இந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போதுல ஒருத்தன் வந்து மறைஞ்சிருந்து கத்தியால் இந்த பொண்ணை குத்த வருவான். இதை பார்த்த பிரையன் வந்து அவர் வந்து ஒரு சிஐஏ ஆஃபீஸர். அப்படி இருக்கும்போதுல அவருக்கு வந்து எப்படி அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுங்கனால நேராக அவனை தடுத்து நேராக அவன் கழுத்துலேயே ஒரு அடி. நான் சொன்னோம்ல, ஜான்விக் ஸ்டைலுங்கிறது அந்த ஒரு ஃபைட் ஸ்டைல் வந்து இதில் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ கன் ஸ்டைல் வந்து பார்க்க முடியாது, ஃபைட் ஸ்டைல் வந்து நம்ம பார்க்கலாம். அண்டு இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தோடனே இந்த பொண்ணுக்கு வந்து அதாவது
இவருக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோணுது. அதனால நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டீங்க இல்லைல்ல, உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி, இதான் என் அட்ரஸ்ஸு, இதில் வந்து என் மேனேஜர் நம்பரு, ஸோ எல்லாமே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து நான் எங்கே பாட்டு பழகுறேனோ அங்கேயே உங்கள் பொண்ணுமே ட்ரைனிங் வந்து எடுக்கலாம், என் கூட சேர்ந்து பாடலாம், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்க பொண்ணு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னோன்னே இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா தன்னோட பொண்ணு அவள் கனவாக நினைக்கிற ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம வாங்கி நம்ம கையில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் இவர் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கும்போது இவரோட பொண்ணு வந்து அங்கே வராங்க. இவர் ரொம்பவும் சந்தோஷம். பின்னாடியே அவங்க அம்மா வந்த உடனே இவாளெலாம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வர, இவளெல்லாம் யாரும் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அவர் பார்ப்பாரு. அந்த பொண்ணுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணும் அம்மாவும் சேர்ந்து வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி பாரிஸ்க்கு வந்து போகிறேன். ஸோ அங்கே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போகிறோம். அங்கே இந்த மியூசியம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்மிஷன் எனக்கு தேவை. ஏன்னா எனக்கு இன்னும் 17 வயசு ஆகுது. ஒரு அப்பாவோ உங்களோட பர்மிஷன் எனக்கு தேவை. இதில் எனக்கு கையெழுத்து மட்டும், அந்த பர்மிஷன் லெட்டரில் கையெழுத்து மட்டும் போட்டு தாங்க அப்படின்னு வந்து கேட்குறா. இவன் வந்து ஒத்துக்கிடலை. ஏன்னா எந்த அப்பாவும் ஒத்துக்கிட மாட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணு பாரிஸ் மாதிரி அதுவும் 17 வயசு பொண்ணு பாரிஸ் மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு, அதுவும் தனியாக ஒரே ஒரு ஃப்ரெண்டு கூட எதை நம்பி நான் அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்கும்போதுல அந்த பொண்ணு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இவரும் ஒத்துக்கிடவே இல்லை. இதனால அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் அழ ஆரம்பித்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஸோ இது வந்து இவருக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாகிடுது. ஏன் அப்படி கஷ்டமாகுதுன்னா, இதுக்கு அடுத்து இவர் வந்து இந்த விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்ட போகும்போதுல அதை அவர் கண்டுவிடவும் மாட்டா, காதுலையும் கேட்காம அங்கேருந்து ஓடிடுவா. ஸோ அப்படி இருக்கும்போதுல இதை விடவும் அவளுக்கு இந்த ஒரு பாரிஸ் முக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அந்த பர்மிஷன் லெட்டரில் வந்து கையெழுத்துமே போட்டுடுறாரு. சரி நான் இந்த கையெழுத்து போட்டு தந்துடுறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு நேராக அவர் வீட்டுக்குமே கொடுத்துட்றாங்க. கொடுத்துக்கிட்டு இந்த பாரு உனக்குன்னு ஒரு ஃபோன், ஸோ இந்த ஃபோன் வந்து எப்போவுமே உன் கையில் தான் இருக்கணும். நீ அங்கே லேண்ட் ஆன உடனே எனக்கு வந்து கால் பண்ணுற, அண்ட் நீ எங்கெங்கே போறியோ அப்பப்போ நான் அவனுக்கு கால் பண்ணி நீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. இவருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ரூல்ஸ் தான். ஏர்போர்ட்டுக்கு நீ போகும்போது நான் தான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவங்க அம்மாவும் வராங்க. அம்மாவும் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவள் அம்மாவும் வராங்க. அண்ட் நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறது நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்து போயாச்சு. ஏர்போர்ட்டெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து இவரோட ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து வந்து ஃப்ளைட்டில் ஏறி கிளம்ப போகும்போதுல இந்த லக்கேஜ் வந்து எடுக்கும்போதுல இவர் வந்து ஒரு மேப் வந்து அவர் பொண்ணு பையில் இருக்கிறத பார்த்து என்ன மேப் அப்படின்னு பார்க்கும்போதுல தான் இவள் வந்து பாரிஸில் மியூசியம் இந்த மாதிரி போகுது போல். அதில் வந்து அவள் மார்க் பண்ணியிருப்பா, நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 4 இடத்த வந்து மார்க் பண்ணியிருப்பா. ஸோ அப்போ இவள் வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா, ஏன் இப்படி பொய் சொல்கிறா அப்படிங்கிறத இவரோட ஒய்ஃபு, ஸோ இந்த பிரைனோட விட்டுட்டு போன அந்த ஒய்ஃபுக்கிட்ட கேட்கும்போதுல அவள் எப்படி மட்டும் உண்மையை சொல்லுவா, அவள் வந்து 17 வயசு ஆயிடுச்சு, அவளுக்குன்னு ஒரு சுதந்திரம் நீ கொடுக்குறியா, அவள் எப்போவுமே ரூல்ஸு எல்லாமே இதனால தான் அவள் வந்து இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமல் அவள் மறைச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அண்ட் இந்த விஷயம் எனக்கு தெரியும், ஏன் அப்படின்னா நான் அவளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன், உன்ன மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். இதனால மனசு வந்து அவருக்கு வந்து கஷ்டப்படுறாரு. இருந்தாலுமே சரி பொண்ணு வந்து போய் எடுக்கட்டும், ஸோ ஒருவேளை நாம தான் தப்பாக இருப்போம் போல இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து நினைக்கிறாரு. இதனால சரி பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணண்டாம், தான் பொண்ணை வந்து இங்கேருந்து அனுப்பி வைப்போம் அப்படின்னு இவர் பொண்ணை இங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி அனுப்பி வச்சாச்சு. அனுப்பி வச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க பொண்ணு வந்து அங்கே லேண்டிங் ஆனோன்னு ஃபோன் அடிக்க சொன்னாங்க. இவங்க பொண்ணு வந்து ஃபோன் அடிக்க மாட்டாள். இவர் இங்கேருந்து கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கார். ரொம்பவும் பெரிய கால். இவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார். அதை அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போய் அந்த ஒரு ஃபோட்டோ காப்பியாக எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பொண்ணு வந்து எடுக்கவே மாட்டாள். அண்ட் இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து லேண்ட் ஆன உடனே டாக்ஸி வந்து புக் பண்ண பார்ப்பாங்க. டாக்ஸி புக் பண்ணி இவங்களோட இந்த ஹோட்டலுக்கு போய், ஏன் அப்படின்னா இவங்க அப்பா இவரோட அதாவது 2வது அப்பா இருப்பார் ஸ்டெப் டேடு, அந்த ஸ்டெப் டேடு வந்து ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் வந்து ஒரு ஹோட்டல் வந்து ரூம் வந்து புக் பண்ணி கொடுப்பான். இவங்களுமே அந்த ரூம் அங்கே போகிறதுக்காண்டி டாக்ஸியில் ஏற போகும்போதுல பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான். பக்கத்தில் ஒருத்தன் இருந்துட்டு, நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரட்டுமா
அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா சின்ன பசங்க தானே, ஒரு நல்ல ஒரு அழகான பையன் வந்து கேட்கும் போச்சில் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சொன்ன உடனேயே அவங்க, அதாவது அவன் வந்து இவங்க 2 பேர்கிட்டயுமே டீட்டெயில்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்களா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்க ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பேந்தையாட்டி எல்லாத்தையுமே வளரி கொட்டுறாங்க. கொட்டிக்கிட்டு கையோட இவனையும் அவங்க அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட உள்ள ரூமுக்குள்ளே அங்கே வரைக்கும் போகலை, வாசல்லையே அவன் வந்து இறங்கி இன்றைக்கி ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நீங்கள் வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவள் ஃப்ரெண்டு, அதாவது கிம்மோட ஃப்ரெண்டு வந்து ஓகேங்கிறான். பட் கிம்முக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம இந்த பாரிஸ்க்கு வந்து எதுக்கு வந்திருந்தோம், அந்த வேலையை பார்க்க விட்டு நம்மளுக்கு தான் வேலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவன் வந்து ஓகே அந்த மெத்தடில் போயாச்சு. போகும்போதுல அப்போ ஓகே ஒரு பொண்ணு தான் வரும் போல் இருக்குது, இன்னொரு பொண்ணு வராது அப்படிங்கிறனால இவன் ஒரு கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டல் நம்பரு இதான் ரூம் நம்பராக 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு போயாச்சு. இவங்களுமே உள்ளே போன உடனே இந்த பையனை பற்றி அவள் ஃப்ரெண்டு, கிம்மோட ஃப்ரெண்டு வந்து இந்த பையனை பற்றி பேசுகிறான். அவன் வந்து எவ்வளோ அழகாக இருக்கான், அவனை வந்து நான் லவ் பண்ணுறேன் அந்த மெத்தடில் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவளுமே பார்த்து இப்போ தானடி ஆச்சு அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து கேட்பா. ஸோ இவளுமே பாத்ரூம் போவான், இவன் இங்கே பாட்டு போட்டு நல்ல டான்ஸ் ஆடுவாள். இவன் அங்கே ரூமுக்கு போயிட்டு வர மூச்சில் ஃபோன் அடிக்கிறத வந்து பார்த்துருவா. ஸோ அப்போ பார்க்க முடிச்சா டேடி அப்படின்னு போட்டோன்னே அப்போ தான் பார்க்குறா. அப்போ ஓகே அப்பா வந்து மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ மிஸ்டு கால் அப்படிங்கிற அப்பாக்கிட்ட பேசுகிறதுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறா. அப்போ வந்து இங்கே பாட்டு சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து அவள் பாத்ரூம் சைடு போகிறா. பாத்ரூம் சைடு வந்து எப்படின்னா ஒரு பா ஷேப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவள் அந்த ஃப்ரெண்டு வந்து டான்ஸ் ஆடுறது ஒரு இடம் அப்படின்னா, இவள் பாத்ரூம் சைடு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த பக்கம் அவளுக்கான இந்த ஜன்னல் சைட்லேருந்து இவள் ஈஸியாக அவளை வந்து பார்க்க முடியும். இப்போ பாத்ரூம் ஜன்னல்லேருந்து அந்த பக்கம் அவள் டான்ஸ் ஆடுறது வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அப்படி வந்து இவன் பாத்ரூம் சைடில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போதுல சடனாக அவள் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறா. என்ன அப்படின்னா, டான்ஸ் ஆடிக்கிற அவள் ஃப்ரெண்டை வந்து ஒரு 4-5 பேர் உள்ளே வந்து வாயை பொத்தி கையெல்லாம் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே இவள் வந்து ரொம்பவும் பயந்துடுறா. பயந்துக்கிட்டு அவங்க அப்பாக்கிட்ட போய் அப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுப்பா, 4-5 பேர் வந்தானுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவளை என்னோடய ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே எங்கள் அப்பா வந்து நேராக, ஏன்னா அவர் வந்து சிஐஏ ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸராக என்ன பண்ணுவாரோ அந்த விஷயத்த அவர் கரெக்டாக பண்ணுறாரு. என்ன அப்படின்னா நேராக போகிறாரு, ஒரு பெட்டி எடுக்கிறாரு, பெட்டிக்குள்ளே இந்த ரெக்கார்டர் உண்டு. ஸோ இந்த ஃபோன்லேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ரெக்கார்டரை போட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணுக்கு வந்து என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத விஷயத்த அங்கே சொல்கிறாரு. அப்போ வந்து நீ நேராக ஒரு பெட்ரூமுக்கு போ, அங்கே போய் கட்டில் கடியில் படுத்துடு அப்படின்னு சொல்கிறாரு. இவளுமே ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி கட்டில் அடியில் போய் படுத்தாச்சு. கரெக்டாக அப்பவும் அவர் சொல்லுவார், இந்த பாரு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, கன்ஃபார்மாக தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போக மாட்டாங்கலாம் இல்லை, தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க. பட் நீ பயப்படாத, நான் வந்து உன்னை காப்பாற்ற வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவள் பொண்ணுக்கு வந்து அழுவ பேசாமல் அப்போமே சொன்னாங்க நம்ம கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுறா. ஸோ இவருமே நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதுலேயே அவங்க வந்து உள்ளே வந்து ரூம் எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அவங்க வந்து இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, அவங்க வந்து வேறு ஒரு மொழியில் பேசுவாங்க. அந்த ஃப்ரெஞ்சு அந்த மொழின்னு தான் நினைக்கிறேன், அது சரியாக எனக்கு தெரியல இந்த மொழி, பட் வேறு ஒரு மொழி தான், இங்கிலீஷ் கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் கேட்கணும், ஃபோனை கொண்டு பக்கத்தில் கொண்டு அப்படிங்கும் பட்சத்தில் வந்து அவள் வந்து லைட்டாக ஃபோனை வந்து அங்கே அவங்க பேசுகிறத கேட்குற மாதிரி வைப்பாள். வச்ச உடனே இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கேட்கும். பட் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த மொழி வந்து தெரியாதனால அது என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, பட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவங்க கடைசி அவங்க எல்லாம் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. போன உடனே இவளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம், அப்பா இங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். அவள் வந்து அதான் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படல, லைட்டாக சந்தோஷப்படும் போது பின்னாடி இருந்து காலை பிடிச்சி ஒரே இழுத்துக்கிட்டு இவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயாச்சு. தூக்கிட்டு போன உடனே ஃபோன் வந்து அங்கேயே கிடக்குது. இவர் வந்து இப்படியே ஃபோனை வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அந்த மூச்சு காற்று வந்து அதில் வர்றது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இவர் வந்து கையிலேயே வைக்கும் போது வந்து அப்போது ஒரு டைலாக், இந்த டைலாக் செம மாதம் ஆச்சு. எனக்கு அந்த டைலாக் சொல்லும் போச்சுலேயே கத்தி படத்தில் விஜய் சார் அந்த இன்டர்வல் வரும்ல, விஜயோட இன்டர்வல், அந்த ஒரு சார் கத்தி படங்கிறேன்,
என்ன படம், துப்பாக்கி படம். துப்பாக்கி படத்தில் ஒரு இன்டர்வல் சீன் வரும்ல, ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. ஐ நோ ஹூ யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு டைலாக் மாதிரி போடுறேன் பாருங்களேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு அந்த டைலாக்கு. அது முடித்த உடனே இவர் வந்து நேராக அந்த பொண்டாட்டி இருக்காள்ல, ஸோ அங்கே அந்த அந்த வீட்டுக்கு வந்து போய் அவளை ரூமில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி எடுத்து பார்த்து எடுத்து வச்ச உடனே ஓகே, இவள் எந்தெந்த இடத்துக்கு போகிறா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இவருக்கு வந்து கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே இங்கே வந்து சொல்லியாச்சு. சொன்ன உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன் பொண்ணு வந்து போகாதுன்னு சொன்னேன், நீ அனுப்பி வச்ச, இப்போ உன் பொண்ணை வந்து யாரோ கடத்திட்டாங்க, உன் பொண்ணு இல்லை என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மாக்காரி அழுவ. அது பத்தாதுன்னு இவர் ஸ்பீக்கரில் போட்டு, இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் ஒரு ஆஃபீஸர் தானே. ஸோ அவர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து தேடுறாரு. இந்த மாதிரி அந்த பாரிஸில் இந்த மாதிரி பொண்ணை கடத்துகிற கும்பல் எல்லாத்தையும் தேடும் போச்சுல அவங்களும் கிடச்சிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறத கேட்டு வந்து இவங்க அம்மாக்காரி வந்து ஒரு ரொம்ப கத்துறா. அப்படி ஒரு கத்துவா, கிம் அப்படின்னு சொல்லி கத்திட்டா. ஏன் கத்துறா அப்படின்னா, ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து அவங்க கடத்தி விற்பாங்க, ஒவ்வொரு பொருள் விற்பாங்க, அதிகமாக ட்ரக்ஸு கொடுத்து அந்த பொண்ணுங்களை வந்து ரோட்டில் அங்கே இங்கேயும் நிற்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இல்லை, அதே தான் அப்படிங்கிறத சொன்ன உடனே ரொம்பவும் அழ ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து அழமாட்டார். ஏன்னா இவருக்கு வந்து தெரியும் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து அழமாட்டார். இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருப்பார் மனுஷன். சரி, இது முடித்ததுக்கப்புறம் நேராக இங்கேருந்து ஏர்போர்ட் ஏறி நேராக பாரிஸுக்கு போயாச்சு. பாரிஸுக்கு போனோடனே அங்கே ஹோட்டல் ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்குள்ளே போன உடனே அவர் வந்து அங்கே இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையுமே எல்லா விஷயத்தையும், அதாவது பொண்ணு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ரெக்கார்ட் பண்ணிடுவார். அதை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே அதே மெத்தடில் பண்ணி எடுத்து பார்க்குறாங்க. என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படிங்கும் போச்சில் வந்து ஃபோனை வந்து உடச்சிட்டு போனவனுங்க வந்து முட்டா பசங்க உடச்சிட்டு போயிருக்கானுங்க. பட் அந்த எஸ்டி கார்டை வந்து அங்கே, அதாவது மெமரி கார்டை வந்து அங்கேயே போட்டுட்டு போயிட்டானுங்க. இதை இவரை வந்து எடுத்து அங்கே வந்து ஏதோ ஒரு மிஷின், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து அந்த கார்டை போட்டோன்னே அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே வர ஆரம்பிக்குது. அவங்க முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வருது. அப்போது வந்து இவங்க ஏர்போர்ட்டோட வெளியே அந்த டாக்ஸி பிடிக்கிறதுக்கு வெளியே வரும்போதுல அங்கே ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்தான்னு சொன்னோம்ல, அவனோட ஃபோட்டோ வந்து அங்கே ஒரு கண்ணாடியில் இருந்திருக்கும். இதை வந்து இவர் பார்த்துருவார். பார்த்த உடனே மனுஷன் இங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. அவன் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் இன்னொரு பொண்ணை கடத்திட்டு போகிறதுக்காண்டி அவன் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து கரெக்டாக அந்த பொண்ணு வந்து வாங்க டாக்ஸியில் போகலாம் அப்படிங்கிற அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகும்போதுல அந்த பொண்ணை தள்ளி விட்டுக்கிட்டு நம்ம பிரையன் வந்து உள்ளே பூந்துருவார். உள்ளே பூந்த உடனே அடி உள்ளே கையை காலை மட்டைக்கு போட்டுக்கிட்டு வயிற்றுலேயே குத்துன்னு குத்துவார். குத்திக்கிட்டு பொண்ணு எங்கன்னு சொல்கிறியா இல்லையாடா அப்படிங்கும்போது டிரைவர் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு டிரைவர் போய் போலீஸை கூட போயான். அப்போ பார்த்து இவனோட இன்னொரு ஆள், அந்த பொண்ணை கடத்துகிற கும்பலேருந்து இன்னொருத்தன் வந்து பிரையனை வந்து காலை பிடிச்சி வெளியே இழுத்துக்கிட்டு அடிப்பாங்க. பிரையனாக அடி கொன்று எடுத்துருவான். எவன் மட்டும் கை வைக்கிற அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா இவன் பிச்சுக்கிட்டு ஓடுவான். பாவம் பிரெயின் வேறு வயசானவரா, அவர் கொஞ்ச நேரம் ஓட முடியாது. கொஞ்ச நேரம் காரில் துரத்துவார். அதுக்கு மேலே கார் வந்து அவர் திரும்பினோன்னா அந்த ஒரு கார் வந்து அங்கே டிராஃபிக் ஜாம் மெத்தடில் ஆயிரும். இதனால் அவர் ஓட பார்ப்பார். இவன் கொஞ்சம் எலசு அப்படிங்கிறனால இவன் நல்லா ஓடுறான். இவர் வயசானவர்னால இவரால் ஓட முடியலை. இது என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்து அங்கேருந்து ஒரு கீழே குதிக்கிறான். கீழே குதிக்கும் போது அங்கே வந்து கண்டெய்னர் போகுது. அது மேலே விழுந்து ரோட்டில் வந்து அப்படி நின்று இவரை சிரித்து பார்க்கும்போதுல அங்கேருந்து வந்து ஒரு ட்ரக்கு வந்து ஒரு அடி ஜெகத்தில் அவன் செத்துருவான். இவருமே இருந்த ஒரு ஆதாரமும் போச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து போவார். அப்போ தான் இவருக்கு வந்து பாரிஸில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அதாவது அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என் பொண்ணு இங்கே வந்துருந்தால் அவங்கள வந்து ஒரு கும்பல் வந்து கடத்திடுச்சு, என் பொண்ணு என் அவளோட ஃப்ரெண்டு இந்த 2 பேருமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல வந்து நீ இதை பார்த்துக்காத, நீ இதை பார்த்துக்கிட்ட அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல இல்லை இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்டுக்கான ஒத்துக்கிடவே இல்லை. நீ இதை பார்க்காத, நீ நினைக்கிற மாதிரி நான் பழைய ஆள் கிடையாது, இப்போ நான் வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் அப்படின்ட்டு இவரோட விசிட்டிங் கார்டு நம்ம பிரையன்கிட்ட கொடுக்குறாரு. பிரையனுமே இதை பார்த்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, என் வழியில் நான் போக போகிறேன், நீ ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணு,
தேவையில்லாமல் என் வழியில் நீ குறுக்க வராது, என் பொண்ணை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போனவர் ஸோ நைட் டைம் ஆகுது. நைட் டைமில் வந்து அங்கே ரோட்டில் வந்து இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் வந்து ஸோ என்ன ஏதாவது வருமா, இப்போ அவங்களுக்கு தொந்தரவு பண்ணால் அந்த பக்கத்தில் தானே ஆளுங்கள்லாம் இருப்பானுங்க, இவங்கள வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவனுங்க வந்து இவரை வந்து என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்காகவே இவர் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு. ஸோ இவரோட காரில் வந்து இன்னொருத்தர் இருப்பார். அவர் வந்து யார் அப்படின்னா ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற ஒரு ஆள் மெத்தடில். ஸோ அது வந்து ஒரு சைடு கேரக்டரு. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு போவார். அண்ட் அவர்கிட்ட தான் இவர் வந்து கேட்பார், இந்த மாதிரி உங்கள் மொழியை கற்றுக்கிடணும், அதுக்கு வந்து ஒரு கைடு வந்து தந்துட்டு போ, இந்த 30 நாளில் ஹிந்தி கற்றுப்பது எப்படி அப்படிங்கிற புக்கு மாதிரி இது வந்து அங்கே ஒரு புக்கு டிக்ஷனரி மாதிரி அதை வந்து கொடுத்துட்டு வந்து போவார். அதை வந்து சைடு கேரக்டரு. இவர் வந்து இங்கே பொண்ணுங்கக்கிட்ட கேட்கும்போது அப்போ இவர் நினச்ச மாதிரி அங்கேருந்து ஒருத்தன் வந்துடுவான். வந்து நின்றுக்கிட்டு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, நீ வந்து அவர் வந்து இவனுக்கு எதுக்கு தான் இவர் பண்ணுறாருங்கிற உண்மை அவருக்கு தெரியாது. நீ என் பிஸ்னஸில் கெடுக்கிற, அதனால் ஒழுங்குமுறையாக ஓடி போயிரு அப்படின்ட்டு இவர் அடிக்க தான் பார்ப்பான். என்ன அடிக்காதீங்கன்னு தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இந்தாங்க ஒரு 50 ரூபா வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுப்பான். இவன் வந்து நீ பண்ண வேலைக்கு 50 ரூபாலாம் காணாது, 100 ரூபாயும் கொடுறா அப்படின்ட்டு அந்த இருக்கிற காசையும் பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அவன் போகிறான். ஸோ அவன் போகும்போது இவன் வந்து அவர் சட்டையை வந்து பிடிச்சிருப்பான். ஹீரோவோட சட்டை, பிரெயினோட சட்டையை வந்து பிடிக்கும் போதுல பிரெயின் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு மைக்கை வந்து அவன் அடிக்க வந்தவனோட சட்டையில் அந்த ஒரு ஜாக்கெட்டில் வந்து சொருக்கிடுவான். இது வந்து தெரியாமல் அவன் உள்ள காரில் இருந்து பேசிகிட்டு இருப்பான். கார்லேருந்து பேசும்போதுல அவர் பக்கத்தில் என்ன சொன்ன ஒரு சைடு கேரக்டரு, அந்த கேரக்டர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இவன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். இந்த மாதிரி பொண்ணுங்க கடத்திட்டு வந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் மெத்தடில் அந்த இடம் வந்து இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த ஒரு மீட்டிங் மெத்தடில் போட்டிருப்போம். மீட்டிங்னா அந்த பொண்ணுங்க எல்லாரையும் வச்சு அந்த இடத்துல தான் இது நடக்குது. அந்த இடம் அங்கே தான் ஒரு சில பொண்ணுங்க புதுசாக வந்த பொண்ணுங்கள்லாம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறாரு. போகும்போது இவரோட பின்னாடி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் கேரக்டர் கூட கிடையாது, ஒரு சின்ன ஒரு 2 சீன் மட்டும் தான் வருவார், அதுவும் ரொம்பலாம் கிடையாது. அந்த ஆஃபீஸர் வந்து பின்னாடியே போவார். பின்னாடினா அவர் ரொம்பலாம் போக மாட்டார், ரோட்லேயே நின்றுவார், அவ்வளோதான், டிராஃபிக்கில் நின்றுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே போயாச்சு. போன உடனே ஸோ உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து இவன் கண்ணில் பட மாட்டார். இவன் இப்போ வந்து அடிக்க வந்தாமல் அவனோட கண்ணில் படாமல் நேராக உள்ளே போயிடுவார். உள்ளே போனோன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனாக திறந்து பார்ப்பார். ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே ஒவ்வொரு பொண்ணுங்க இருப்பாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களுமே ட்ரக்ஸ் ஏற்றி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ட்ரக்ஸ் ஏற்றி ட்ரக்ஸும் செக்ஸும் இந்த 2 ட்ரக்ஸு செக்ஸு இந்த 2த்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இவருமே ஒவ்வொரு ஸ்க்ரீனாக திறந்து பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் இது பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து அந்த ஒரு முக்கில் வந்து ஒரு ஜாக்கெட் வந்திருக்கும். இது என்ன ஜாக்கெட் அப்படின்னா அவர் பொண்ணு வந்து ஃப்ளைட் ஏறும்போதுல அந்த ஒரு ஜாக்கெட் தான் போட்டிருக்கோம். இதை அவர் பார்த்த உடனே எவ்வளோ தைரியம் இருந்து என் பொண்ணு மேலே கை வைப்பேன்னு அடிக்க போகும்போது அடித்து அவனை அங்கே துரத்தி விட்ட உடனே பார்த்தா அது ஒரு பொண்ணு கிடையாது, பட் ஜாக்கெட் மட்டும் இருக்கும். அந்த ஜாக்கெட்டை வந்து கேட்பாரு, ஸோ இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, யார் தந்தா, எப்படி இது உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போதுல இவன் வந்து சொல்ல மாட்டாள். சொல்கிற நிலமையிலையும் அவள் கிடையாது, ஃபுல்லாக ட்ரக்ஸ் ஏற்றி ரொம்ப ஒரு போதையில் இருப்பாள். ஸோ அப்போ வந்து இவர் அடித்ததுனால இவன் வெளியே போய் சொல்லுவான் இல்லையா, வெளியே இருக்கிற ஆளுங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு. ஒவ்வொருத்தனும் வந்து அடி வாங்குறானுங்க. ஸோ 2 அடி வாங்கியிருப்பானுங்க. 3வது அடி வந்து துப்பாக்கி வச்சு சுட்டோன்னே இவருமே அதை துப்பாக்கி வச்சு அவனுக்கும் சுட போச்சுல எல்லாருக்கும் கேட்டுருது. எல்லாருக்கும் கேட்ட உடனே எல்லாரும் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து நிறைய பொண்ணுங்களும் சாவாங்க. அண்ட் வந்து முடிஞ்சோடனே இவர் வந்து இந்த பொண்ணை மட்டும் தூக்கிடுவார். ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் இந்த ஜாக்கெட் யார் தந்தா, எங்கேருந்து இடம் வந்து இவருக்கு இந்த பொண்ணுக்கு தெரியும். அதனால இந்த பொண்ணை வந்து தூக்கி ஒரு காரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வராரு. இவனுங்களும் சும்மா கிடையாது, பின்னாடி துரத்திக்கிட்டு வரானுங்க. அப்படி போகிறதானுங்க, இப்படி போவானுங்க, அப்படி இப்படின்னு அந்த காரை வச்சு ஒரு பெரிய விஷயமெல்லாம் பண்ணுவானுங்க. கடைசியாக வில்லனோட அந்த அடிக்க வந்தாமல அவனோட கார் மட்டும் ஒரு க்ரெயினோட அந்த மண்ணை அள்ளுற ஒரு இது இருக்கும்ல, அதில் போய் நேராக அடித்து அவன் அங்கேயே இறந்துருவான். ஸோ இவருமே நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயாச்சு. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே வந்து இந்த போதையை அந்த போக்குற மாதிரியான அந்த ஒரு குளுக்கோஸு அந்த ட்ரிப்ஸு எல்லாத்தையும் ஏற்றி அந்த பொண்ணை வந்து அப்படியே சாந்தப்படுத்துகிறாரு, இந்த போதையெல்லாம் போக வைக்கிறாரு.
இது அந்த பொண்ணு வந்து கரெக்டாக காலையில் வந்து போயிருது. காலையில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கொஞ்சம் அந்த பழையபடி வர ஆரம்பித்த உடனே அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த ஜாக்கெட் வந்து எங்கே உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து இந்த ஜாக்கெட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவன் வந்து என்னை ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அங்கே வந்து நிறைய பேர் வந்து என்ன என் விருப்பமே இல்லாமல் பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இந்த ஜாக்கெட் வந்து ஒரு பொண்ணு தான் எனக்கு தந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போதுல இவள் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி அந்த பேருமே சொல்லிடுறான். அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா பேரடைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்ன உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை காப்பாற்றுனது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. இவர் வந்து அடுத்த சீன் அப்படியே நேராக பேரடைஸ் அந்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். அங்கே போன உடனே அங்கே வந்து இந்த மாதிரி அந்த விசிட்டிங் கார்டை வந்து காட்டுறாரு. என்னோடய விசிட்டிங் கார்டு அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துருப்போம்ல, நான் வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துருப்பான்ல, அந்த ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாரு. நான் வந்து ஒரு போலீஸ்காரன், இந்த மொத்த இடத்துலையுமே போலீஸ் சுற்றி நிற்குது அப்படிங்கிற சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். பயம் வந்தோடனே இவனுக்கு பாஸை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் பாஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே இவர் வந்து முதல் டீல் பேசுவார். அதாவது ஒரு டீல் அந்த மெத்தடில், நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சுற்றி ஆள் போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர்லாம் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பானுங்க, ஆள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பானுங்க. ஆனாலும் அவங்களுக்கு கண்ணுக்கு எங்கே நிற்கானுங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. இவருமே நம்மளோட ஹீரோவுமே அங்கே டீல் பேசிக்கிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் நான் உங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து மாமூலாக இவ்வளோ காசு வந்து தாங்க, ஒரு 20% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் அந்த ஒரு பணத்துலேருந்து எனக்கு வந்து தாங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களுமே பணத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இவர் வந்து ஒரு லெட்ரு வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து ஒவ்வொருத்தனும் பார்த்துக்கிட்டு சிரிப்பான் எடுப்பான். அப்போ வந்து ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு ஒரு வந்து டைலாக் வந்து சொல்லுவான். என்ன டைலாக் அப்படின்னா, அவர் பொண்ணை கடத்தும் போது நான் சொன்னேன்ல, ஒருத்தன் ஃபோன் வந்து பார்த்துக்கிட்டு ஒரு மாதம் டைலாக்குன்ட்டு, அந்த டைலாக் கடைசியில் வந்து ஒரே ஒரு டைலாக், அதாவது குட் லக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பான். ஸோ இவனுமே இந்த ஒரு சீட்டு நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு சீட்டை எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிரிக்கும் போதில் இவன் மட்டும் என்ன பண்ணுவான் அப்படின்னா பார்த்துக்கிட்டு குட் லக் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுவான். என்ன சார் திருப்பி சொல்லுங்கள், குட் லக்கு அப்படின்னு சொன்னோன்னா வாய் மேலே 2 அடியை போட்டு அந்த இருக்கிற எல்லாரையும் அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். அடிக்க ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் சுட ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு பதிலுக்கு சுடுறானுங்க அப்படின்னு நான் மட்டும் என்ன சொம்பையா அப்படிங்கிற மாதிரி இவனுமே பதிலுக்கு எல்லாரையும் சுட ஆரம்பிப்பான். இவனை மட்டும் சுட மாட்டான், ஏன்னா இவன்கிட்ட இருந்தால் உண்மையை வந்து வாங்கணும். அதனால் இவனை மட்டும் சுடாமல் மற்ற எல்லாரையும் சுட்டுக்கிட்டு பொண்ணு வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்க்க முடிச்சுன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பொண்ணு வந்து இருக்கும். ஆனால் இவரோட பொண்ணு வந்து இருக்காது. ஆனால் அந்த கிம்மோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்தால்ல, அந்த பொண்ணு மட்டும் இந்த ஒரு ரூமில் ஒரே ஒரு ரூமில் வந்துருப்பாள். கையில் சங்கிலிலாம் போட்டு வாயில் நுரத்தள்ளி ட்ரக்ஸ் ஏற்றி எடுத்து அந்த பொண்ணு வந்துருப்பாள். அந்த பொண்ணை போய் எழுப்ப பார்ப்பார். பட் அந்த பொண்ணு வந்து இறந்துருவா. இறந்தோடனே அவரை அந்த பொண்ணை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுவார் மனுஷன். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு இப்போ வந்து பொண்ணை காப்பாற்றணும், இவளை அங்கே இங்கேயும் தூக்கிட்டு போகிறதுக்கு முடியாது. ஸோ அதனால் அந்த பொண்ணை வந்து அங்கேயே விட்டுட்டு இவர் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு இவங்க இந்த குட்லாக்னு ஒருத்தன் சொன்னாம்ல, அவனை வந்து கடத்திட்டு அங்கே வேறு இடத்துல வச்சுக்கிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போதில் அவனோட 2 தொடையிலையுமே ஒரு கம்பியை குத்தி அதில் இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த ப்ளக் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உண்மையை வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து முதல்ல துப்பிடுவான். போடா மயிருன்ட்டு அப்படின்ட்டு துப்பிடுவான். துப்புனோடனே இவர் வந்து கரிச்சு பார்த்து தொடச்சி இந்த எச்சா நீயே வச்சுக்கன்னு இவர் வாயில் வந்து வச்சு விட்ருவார். வச்சு விட்டோடனே நேராக அங்கே போய் ஒரு திருக்கி அந்த அங்கே இருக்கும் அந்த சுவிட்சை வந்து திருக்கி விட்றாரு. திருக்கி விட்டுன்னு இங்கே அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். வா 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 வான்னு கத்துவான். கத்து வேலைக்கு பதில் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு பார்த்தா திருப்பியும் துப்புவான். திரும்பியும் போய் ஆன் பண்ணுவார். ஸோ இந்த வாட்டி ஆன் பண்ணிச்சு கொஞ்சம் ஹெவியாக ஆன் பண்ணி விட்ருவார். அதனால் இந்த வாட்டி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவான். சொன்னோடனே தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி இடம் அந்த ஒரு ஆள் பேரை வந்து சொல்லி அதை மெயினாக இருப்பான்ல அவனோட பேரை சொல்லிடுவான். அண்ட் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் யார், அவங்க என்ன யார் எப்படிங்க என்ன அது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே இவருக்கு வந்து ஷாக் ஆகிரும். என்ன ஷாக் அப்படின்னா அடுத்த சீன்லேயே இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் அந்த ஆஃபீஸர் வீட்டோட போய் இருப்பார். இவரை பார்த்த உடனே அந்த ஆஃபீஸர் வந்து பயப்பட ஆரம்பிப்பார்.
நேராகவே அங்கே அவர் மறைச்சி வச்சுருக்கிற கன்னை எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேராக வந்து டின்னரில் வந்து உட்காருவார். டின்னரில் உட்காந்துச்சு இவங்க 2 பேருக்கும் என்ன விஷயம்னு தெரிஞ்சு போச்சு. அவருமே ஓகேன்றார், இவருமே அப்படியே முறைச்சி பார்க்குறாரு, அவருமே முறைச்சி பார்ப்பார். இது தெரியாமல் இவரோட ஒய்ஃப், அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு பரிமாறிட்டு இருப்பாங்க. பரிமாறிட்டு இந்த ஃப்ரெஞ்சு, இந்த பாரிஸில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும் போச்சில் உடனே வந்து இவர் வந்து நம்ம இந்த பிரெயின் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவார். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கல, நீ வந்து ஒரு நேர்மையான போலீஸாக இருப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை நீ செய்வேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த போலீஸ்லேயே இருந்து கடைசி வரைக்கும் ஒன்றே மாதிரியே நான் இருக்கணும்னு சொல்கிறியா? இப்போ நீ உன் நிலைமை என்னென்னு யோசிப்பார். ஒரு காசுக்கு நீ என்ன வேலை பண்ணுற, எனக்கு என் குடும்பம் குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்கள நான் ஒரு நல்ல வசதியாக வாழ வைக்கணும் அப்படின்னா எனக்கு நான் இந்த பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க பேச பேச அவள் ஒய்ஃப் வந்து அழ ஆரம்பிக்கிறாள். அவள் வந்து அழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாள். எனக்கு வந்து வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவள் என்னோடய பொண்ணு, எனக்கும் குடும்பங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போதுல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லவும், அப்படியா உனக்கு உன் குடும்பம் தானே முக்கியம் அப்படின்ட்டு கன் எடுத்து அந்த ஒய்ஃபை வந்து சுட்டுருவார். சுட்டு அப்படி அந்த சுட்டாலும் அவர் நெஞ்சில் எங்கேயும் சுட மாட்டார், கையில் தான் சுடுவார். அவர் எனக்கு ஹீரோ இல்லை, அதனால் கையில் மட்டும்தான் சுடுவார். இதை பார்த்தோன்னே இவர் கன் எடுத்து சுட போகும்போதுல அது சுட முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு புல்லட்ஸ் வந்து எடுத்துருவார். இந்த புல்லட்ஸ் எடுத்து நான் வச்சிக்க அப்படின்னு மூஞ்சிலேயே வீசுவார். ஒழுங்கு மரியாதையாக இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அண்ட் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட சொல்லிடுற அப்படின்னா இவருக்குமே வேறு வழி இல்லை, சொல்லிடுறாரு. சொன்னோன்னா இவரையுமே எல்லா விஷயம் சொன்னதுக்கப்புறம் இவரையும் அங்கே அடித்து போட்டுட்டு இவரோட அந்த ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு இவர் அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே பார்த்த ஒரு பெரிய ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. இவருமே அந்த கார்டை நீட்டுறாரு. கார்டில் வந்து இவரோட அந்த ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு அந்த ஒரு கார்டை நீட்டுவார். ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இவருமே உள்ளே போய் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ எல்லோரும் பேஸ்மெண்ட்டுக்கு, சில முக்கியமான ஆளுங்க வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறத பார்த்தோன்னே இவருமே பின்னாடியே போகிறாரு. அங்கே போன உடனே இந்த சர்வர் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு ரூமுக்குள்ளே வந்து போகிறாரு. ரூமுக்குள்ளே போனால் அங்கே அந்த பொண்ணுங்களை வந்து நிப்பாட்டி ரேட் வந்து பேசுகிறாங்க. $5, $6, $50, $70 அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சோடனே கடைசியாக ஒரு பொண்ணு வருது அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து அங்கே ஒயின் ஊற்றிக்கிட்டு இருப்பார். சார் உங்களுக்கு ஒயின் வேணுமா சார், குடிச்சு தெம்பா பார்க்குறீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒயின் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போதுலாம் அங்கே பார்க்கும்போது இவரோட பொண்ணுன்னு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து மற்றவங்க யார் கையிலையும் போகக்கூடாது. ஏன்னா நான் இருக்கிற இந்த ரூமு அப்படி இருக்கும்போதுல இவனை வந்து நம்ம மிரட்டி இவனை வாங்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட ஈஸியாக வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கழுத்துலேயே கன்னை வச்சு ஒழுங்கு மரியாதையாக இவளை வந்து நீ வாங்குற, எவ்வளோ கொடுத்துனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி கன்னை கையிலேயே வச்சுக்கிட்டு நிற்பார். இவனுமே அங்கே அமுக்கிக்கிட்டே இருக்கிறான். அங்கே நிற்கிறவன் இவன் அமுக்காத பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் அமுக்குறான். அமுக்கிக்கிட்டே இருக்கிறது கடைசி அமுக்கிறது நிப்பாட்டிடுவான். நீ அமுக்கு 5 கிட்டத்தட்ட அந்த ஒரு தான் அந்த இதாக ஃபைனல் தான். அதை அமுக்குனா பொண்ணு இவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவன் அமுக்க மாட்டான் போல இருக்க அப்படின்னு தெரிஞ்சு இவர் அப்பாக்காரே அமுக்கிடுறாரு. அமுக்குறோன்னே ஓகே இவனுக்கு வந்து வந்துடுச்சு, சரி சந்தோஷம் அப்படின்ட்டு கரெக்டாக வெளியே கதவை திறந்து போகவும் பின்னாடி இருந்து ஒரு பாஸ் இருப்பான் இல்லையா, ஸோ அந்த மொத்த கும்பலுக்கும் பாஸுன்ட்டு அவன் வந்து தலையிலேயே ஒரு அடிச்சோன்னா அங்கேயே தலையை மயங்கி விழுந்துடுறான். பிரெயின் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். கெட்டி போட்டு நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட, இது வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு வேலையாடா, என்னடா இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போதுல இது வேலை தான், எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, இது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, பணம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே பணம் வந்து இங்கே பல லட்சங்கள் வந்து வரும், பல டாலர்ஸ் வந்து இங்கே குமியும், அப்படி பார்க்கும்போது இது எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி பசங்களா, பக்கத்தில் இருக்க எல்லாரையும் சொல்லி பசங்களா சத்தமே எல்லாமே நம்ம முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புனோடனே நம்ம ஹீரோ இல்லை, இவர் சும்மா இருக்க மாட்டார்ல, அங்கே இருக்கிற பைப்பில் தான் கட்டி போட்டிருப்பாங்க. பைப்பில் கட்டி போட்டிருந்து இவர் வந்து பைப்பு உடச்சி அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து போட்டுக்கிட்டு அங்கே இருக்க சில பேர் சுட்டு கொண்டுட்டு அந்த கையில் லாக்கரையுமே அந்த விலங்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அதோட பூட்டுமே எடுத்துகிட்டு சாவி திறந்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து இவங்க சுடுறதை பார்த்த உடனே வெளியே இருந்த அவர் பாஸு இவங்களுக்கு அமைதியாக பண்ணுங்கன்னு என்னென்னு தெரியாதா, இவங்களுக்கு என்னென்னு போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பும் போச்சில் அது நேராக கதை திறக்கவும் நெத்தி பொட்டிலே வச்சு ஒரு சுடு. இதை பார்த்த உடனே ஏன்னா இவருக்கு வெளியே எங்கேயும் ஓட முடியாது, இவன் கையில் கன்று இருக்குது, வாடி வந்து நம்ம சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால இவர் எங்கேயும் போக முடியாது. ஸோ அப்படியே நிற்கிறாரு. நின்ற உடனே இவங்க ஃபஸ்ட்டு கையில் சுடுறாரு, கையில் 2 கையிலையும் சுட்டுட்டு
பொண்ணு எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாரு. இவன் வந்து சொல்லவே மாட்டேங்கிறான். பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா, பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இவனுக்கு வந்து பொறுக்கலை. கையில் சுடுறான், அங்கே கையில் சுடுறான், காலில் சுடுறான். இவன் சொல்லவே மாட்டேங்கான். பிஸ்னஸ்னே கத்திட்டு கிடக்கான். நீ செத்துப்போ, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு ஒரு சுட்ட உடனேயே இவன் இந்த லிஃப்ட்டில் தானே போவான். லிஃப்ட்டில் போன உடனே வெளியே உள்ள எல்லாருமே இந்த லிஃப்ட் டக்குன்னு திறந்தோடனே அங்கே ஒரு பொண்ணு பார்த்து கத்த ஆரம்பித்து பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவருமே வெளியவே பார்க்க போகும்போதுல அங்கே வந்து இந்த பொண்ணை வந்து அந்த முக்காடு மாதிரி தான் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ஒரு காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாருங்க. தலை நிற்கிறது கிடையாது. வாட்டம் அப்படி காருக்கு ஈக்குவலாக வாடுவார் மனுஷன். பார்க்க தான் வயசானவர். அது நான் இந்த சீன்லாம் பார்க்கும்போதுல வந்து டாம் க்ரூஸ் அவர் இந்த மிஷன் இம்பாசிபிளாக ஓடுவார்ல, அந்த ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜேம்ஸ் பாண்டு அவர் ஓடுறது, இந்த டாம் க்ரூஸ் அந்த மிஷன் இம்பாசிபிளில் ஓடுறது, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவரும் ஓடிக்கிட்டே இருக்கார் மனுஷன். கரெக்டாக இவங்க வந்து போட்டில் வந்து பொண்ணுங்களை ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போட் வந்து தாண்டி போயிடும். இவர் விடமாட்டார். இவனுக்கு வந்த கார்லேயே அங்கே இருக்கிற ஒருத்தனை அடித்து போட்டுக்கிட்டு அந்த கார் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு பாலத்துக்கிட்ட போய் நிறுத்தி பாலத்துக்கு அங்கேருந்து போட்டில் வந்து குதிச்சிடுவார். குதிச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து போட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விடும் போச்சுல வந்து அவன் கழுத்தில் துப்பாக்கி வச்சு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இவரை வந்து பார்த்துட்றான். பார்த்த உடனே ஆள் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த ஆட்டை வந்து நம்ம விட்டோன்னா ஆகாது, இந்த ஆட்டை அடித்து கறி வச்சு திங்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவரை வந்து கொல்றதுக்கு வந்து எல்லாரும் வரானுங்க. பட் இவர் வந்து ஹீரோ, கொல்ல முடியாது. ஸோ இவர் வந்து எல்லாரையும் போட்டு அடின்னு போட்டு கொன்று கடைசியாக இவரோட பொண்ணையுமே அங்கே வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றின உடனே இந்த பொண்ணை வந்து இங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டில் அங்கே அவங்க அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே முடிக்கிறாங்க கதையை. அப்போ கூட எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நல்லாயிருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த கிஃப்ட்டு பேக் கொடுக்கும் போச்சில் எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும் இந்த பொண்ணு மேலே. அவங்க அப்போ அவ்வளோ கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாசத்தில், அவன் வந்து ஒரு குதிரையை வாங்கிட்டு வந்தான்னுட்டு அவன் கூட போய் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கிஃப்ட் வந்து தரையில் கிடக்கும். இது எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த பொண்ணை மூக்கிலேயே குத்தவங்க போல தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதே இன்சிடென்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க அப்பா வந்து காப்பாற்றிட்டு வந்தாச்சு. காப்பாற்றிட்டு வந்தோன்னா அப்பாவுக்கு ஒரு ஹக்கு, தேங்க்யூ, ஒரு முத்தம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா கூட காரில் ஏறி அவ பாட்டுக்கு போயிடுவா. நான் என்ன நினச்சேன்னா, இதோட எண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் அப்பா கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மெத்தடில் வைக்கணும்னா, நான் அப்பா கூடலாம் இருக்க மாட்டேங்க. அப்பா ஓகே தான், பேசுவேன், பழகுவேன், பார்ப்பேன், எடுப்பேன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு வாழ்க்கை வந்து வேண்டாம். நான் வந்து பணக்கார வாழ்க்கை தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அங்கே கார் ஏறி போயிடுவாள். இது வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இட்ஸ் ஓகே. மற்ற கதையெல்லாம் இது அந்த பொண்ணு வர சீன்லாம் அவங்க அப்பா வந்து பொண்ணை தேடி போகிற சீன்லாம் நல்லாயிருக்கும். அதாவது ஒன் மேன் ஆர்மி தான். ஒரே ஒரு ஆள் மொத்த பேரையும் அடித்து நாக் அவுட் பண்ணுறது தான் இந்த ஒரு படமே. கடைசியாக அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா அந்த விசிட்டிங் கார்டு வாங்கினார்ல அந்த ஒரு சிங்கர்கிட்ட இருந்து, அந்த ஒரு விசிட்டிங் கார்டை பொண்ணுக்கிட்டேயும் கொடுக்குறாரு. பொண்ணு அப்பா 2 பேரும் சேர்ந்து அங்கே அந்த சிங்கரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே சந்தோஷம், தேங்க்யூ டேடிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உன்னோட சந்தோஷமாக இந்த அப்பனோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்த ஒரு விஷயங்கள் இந்த படத்தில். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படத்தில் வந்து பார்ப்போம். அடுத்தது நான் வந்து ஒரு கோஸ்ட் படத்தை எடுத்துகிட்டு வரேன். ஒரு நல்ல ஒரு பேய் படத்தை எடுத்துகிட்டு வரேன். அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணலை. ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டாச்சு. சப்ஸ்கிரைப் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிங்க. வியூஸ் வந்து கொஞ்சம் தான் வருது. ஓகே, பார்க்குறவங்களாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போவா மனசு நிம்மதியாக இருக்கும். ஒரு சப்ஸு, ஒரு 2 சப்ஸ்கிரைப். இவன் வெங்காயத்துக்கு குப்பையில் போட என்னத்தை பேசியிருக்கேன், வெங்காயம்னு கத்திட்டு போகிறான். ஒரு சப்ஸ்கிரைபு, 2 சப்ஸ்கிரைபு, ஒரு 3, அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, பாருங்களேன் நான் ஒரு 3 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். ஸோ கொஞ்சமாக கருணை காட்டுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். டாட்டா.